நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் மதன். இது எதிர்பார்த்தது தான், பட் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. ஓ, அப்போ சார் நான் எப்போ பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் தான் எப்போ பிரேக்கப் பண்ணலாம், எப்போ கழட்டி விடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி பேசுறது ஸ்டாப் பண்ண மதன். பி சீரியஸ். ஏய், இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? பிரேக்கப் தானே, ஓகே பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? அப்படிதான். சே, உன்னை போய் லவ் பண்ண பாரு. லவ்ல கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லை. நீ பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்ன, ஸோ நான் ஓகேன்னு சொன்னேன், அவ்வளோதான். வேற என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் சொல்ல வேணாம். காலையில மணி 9 சின்ன என்ன தூக்கம், போய் வேலையை பாருப்போம். சே, பிரேக்கப் ஆனதெல்லாம் கனவா? இதுவே நிஜத்தில் நடந்தா? ஐயோ, இவ வேற கால் பண்ணிட்டாலே, என்ன சொல்ல போறாளோ? சொல்லியாலுமா? வீட்டில் தான் இப்போதான் எழுதண்டா. இல்லைம்மா, கொஞ்சம் ஒர்க். பேசி முடிக்கிறதுக்குள்ளே கட் பண்ணிட்டாலே. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ மேடம். சீக்கிரமாக வர சொல்லியிருந்தீங்க, ஏதோ பேசணும்னு. ஏதோ பற்றி பேசணும்னு வர சொல்லலை, நம்மளை பற்றி பேசணும்னு தான் வர சொன்னேன். ஓ ஓகே, பேசு. சார் இப்போலாம் டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரீங்க போல். அதில் காமிக்கிற கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கூட லவ்வில் காமிக்கிறது இல்லைல்ல. நீங்கள் கூட தான் எஃபியில் செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் கூட தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரீங்க. நான் போஸ்ட் போடுறது ஒன்று லைக் வாங்கிறதுக்காக இல்லை. அதுவும் இல்லாமல் நயன்தாரா, த்ரிஷா அது மாதிரி ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் வைக்கிறதுல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு ரியல் பிக் வைக்கிறது எவ்வளவோ மேல். நானாக இருக்க விரும்புகிறேன். அதில் என்ன தப்பு? எந்த தப்பு இல்லை மேடம். அப்படி போஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லிமிட் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சார் மட்டும் என்ன, இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர்ஸ்லாம் மாற்றி மாற்றி போஸ்ட்டாக போட்டு தள்ளுறீங்க. அதுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் க்யூட் பேபி, டார்லிங், செல்லோன்னு கமெண்ட்ஸாக அடித்து தள்ளுறாங்க. நான் ஒன்றும் உன்ன மாதிரி சிங்கிங் ஆப்பில் எவனோ ஒருத்தன் கூட டோயட் பாட கிடையாது. நீங்கள் மட்டும் என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பேரில் கூட லவ் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு யூடியூப்லலாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் வருது. ஏய் வெயிட், என்னாச்சு இப்போ உனக்கு? பேச வர சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டுட்ருக்க லூஸு. நான் சண்டை போடுறதே நம்ம பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போலாம் நீ சோஷியல் மீடியாவில் தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்க. என்னை மறந்துடுவேன்னு பயமாக இருக்குது. என்ன இப்படி பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்படியே நான் உன்னை விட்டு போயிடுவேன். ஹோய் ஹேலுமா, பேசாமல் நாம் இனி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாமே. பிகாஸ் இப்போல்லாம் அதுலேருந்து தான் நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். நான் பேச நினைக்கிறதுலாம் நீ நேரில் ஃபேஸ் பார்த்து ஷேர் பண்ணிக்க. அப்பயும் நேரில் பார்த்து பேச முடியலண்ணா, அப்போது அந்த காலத்து மாதிரி லெட்டர் எழுதி புறாக்கிட்ட கொடுத்து தூது அனுப்புவோம், சரியா? ஐயோ, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். சண்டையோ சமாதானமோ எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு நடக்கிற விஷயம் நமக்கானது மட்டும்தான். அது அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் தேவையில்லை. அப்படி தெரியப்படுத்துறதோட விளைவு நம்மளை சுற்றி இருக்கவங்களோட இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது மட்டும்தான். ஸோ சோசியல் மீடியாவுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் சுற்றி இருக்கவங்களோடவும் ஃபேமிலியோடவும் பேசுகிறதுல காட்டுங்க. சோசியல் மீடியாவில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் விட அதிகமாகவே கிடைக்கும்.